கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அரங்கநாத பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக வந்து அருள்பாலித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், அங்கு காரமடை அரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் எத்தனை மணி அளவில் திறக்கப்பட்டது? இந்த கோயிலின் கூடுதல் சிறப்புகள் என்ன? பக்தர்களினுடைய பக்தி முழக்கங்கள் வைகுண்டத்திற்கு செல்லும் பெருமாளை எப்படி வரவேற்றது? விரிவான விவரம். காரமடை அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி அரங்கநாதர் பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக அருள்பளித்தார். இதனை காண காரமடை மட்டுமல்லாமல் அதன் சுற்றுவட்டார இருக்கக்கூடிய திருப்பூர், நீலகிரி, கோவை, அதே போல பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதற்காக இந்த சொர்க்கவாசலை எழுந்தறியக்கூடிய அந்த அரங்கநாதர் பெருமாளை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்விழித்து அந்த சொர்க்கவாசல் திறப்பான இன்று இந்த கடவுளை தரிசித்து சென்றார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட அந்த அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த 20ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் அரங்கநாதர் பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார் ஆகியோர் வலம் வந்த நிலையில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 3 மணியுள்ள அரங்கநாதர் பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சேஷ வாகனத்தில் மூவரும் எழுந்தறினார்கள். இதனை அங்குள்ள பக்தர்கள் கோஷம் எழுப்பி அந்த பூஜையை தரிசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் பகுதியில் சிறப்பு யாக வேள்விகள் நடத்தப்பட்ட நிலையில் அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து முதலில் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஒருவன் பின் ஒருவராக பரமபசல் வழியாக வந்து அந்த சொர்க்கவாசல் திறந்த பிறகு அந்த மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்திய அந்த தெய்வத்தை தரிசிக்க காத்திருந்தார்கள். அதன் பிறகு சொர்க்கவாசல் திறந்த பிறகு அரகர கோஷத்துடன் அந்த பக்தர்களுக்கு அரங்கநாதர் காட்சியளித்தார். இதன் காரணமாக அதிகாலை நேற்று முதலே சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை கூட அன்னதானத்திற்கு கூட ஏற்பாடு செய்யப்பட்டது கோவில் நிர்வாகம் சார்பாக. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த பக்தர்கள் வந்த அடிப்படையில போக்குவரத்து ஏற்பாடுகளும் சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசாரும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டதும், அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதுகாப்பதற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் இந்த கோவில் வளாகம் முன்பாக நீண்ட நேரமாக மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருந்தார்கள். குறிப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பானது நாடு முழுவதும் நடக்கூடிய கோவை காரமடை பிரசித்தி பெற்ற இந்த பழமையான இந்த கோவிலும் சொர்க்கவாசல் சிறப்பானது மிக விமர்சையாக நடைபெற்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.